சிஸ்டர் உங்கள் ஒர்க் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சில பேர் உங்களோட ப்ரொஃபைல் கூட கேட்டாங்க. ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. காதில் தேன் வந்து பாயுதேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபோட்டோவை மட்டும் இன்ஸ்டாவில் போட்டுறாதீங்க அப்படின்னு கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. பரவாயில்ல, கிளைண்ட்டோட ப்ரைவசியும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அவங்களோட பர்மிஷனோட ஹேர் ஸ்டைலும் சாரீ ட்ரிப்பிங்கும் மட்டும் ஃபேஸ் ஹைட் பண்ணி போட்டுக்கிறேன்டான்னு கேட்டேன். ஓகே சிஸ்டர், நோ ப்ராப்ளம், போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட்டில் லைட்டான பஃப் வச்சுட்டு, பேக் சைடில் ஒரு போனி போட்டு, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டு ட்விஸ்ட் பண்ணி இப்படி எடுத்தோம்னா ஒரு அழகான வேரியேஷன் கிடைக்கும். இதே மாதிரி ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாக பெயின்லெஸ்ஸாக இருக்கும். ரிமூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சுட்டேன். ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி வலிக்காமல் ஹேர் ஸ்டைல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்க ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே அழகாக இருந்தாங்க. மெழுகுடால் மாதிரி க்யூட்டாக போசஸ் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி க்யூட்டாக மேக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரைடல் பேக்கேஜஸ் 6,999 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அண்ட் ப்ரைடல் மெஹந்தி எல்லாம் 1,500 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இப்போவே கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டேட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.